Hi students, good morning. லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேஸ்லாம் சொன்னேன். அதோட டெஃபினிஷன்ஸ், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம எப்படி மாடலஸ் எடுக்கிறது, ஓகேங்களா. அதாவது மாடலஸ் ஆஃப் ஐனா அந்த ரூட் ஆஃப் 1² 1, ஓகேங்களா. அதனோட சில ப்ராப்பர்ட்டிஸ் சொன்னோம். அதே மாதிரி இசட் பார் அப்படின்னா மாடலஸ் ஆஃப் Z² அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மாடலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பரை பேஸ் பண்ணோம், ஓகேங்களா. எல்லா பேசிக்ஸாக வந்து முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸே சொல்லியிருக்கேன். ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணால் எக்ஸைஸில் வந்து 2.5 வந்து ஒரு 6 கொஷின்ஸ் வரையும் நம்ம இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம், சரிங்களா. 6 வரையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இப்போ அடுத்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 7. கொஷின் நம்பர் 7 என்னென்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, if Z1, Z2 and Z3 are the 3 complex numbers such that modulus of Z1 ஓட வேல்யூ 1, modulus of Z2 ஓட வேல்யூ 2, modulus of Z3 ஓட வேல்யூ 3ன்னு சொல்லிட்டோம். and modulus of Z1 plus Z2 plus Z3 is equal to 1, show that ஓட வேல்யூஸ் வந்து equal to 6ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். then modulus of 9 Z1 Z2 plus 4 Z1 Z3 plus Z2 Z3 is equal to 6ன்னு ப்ரூவ் பண்ணும். சரி பாருங்கள் கொஸ்டின்ஸ் எப்படி போகுதுன்னா, modulus of Z1 equal to 1. இப்போ போத் சைடு வந்து ஸ்கொயர் பண்ணுறேன். modulus of Z1 squared is equal to 1, ஓகேங்களா. ஸோ நமக்கு modulus of Z அப்படி modulus of Z squared அப்படின்னா Z பார்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி modulus of Z squared அப்படின்னா அதாவது modulus of Z1 squared அப்படின்னா Z1 bar equal to 1. இப்போ Z1 தேவை அப்படின்னா 1/Z1 bar கீழே கொண்டு வந்துடும். அப்போ 1/Z1 bar. அதே சேம் தான் modulus of Z2 equal to 2, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். தென் modulus of Z2 whole square then equal to 2 square 4 ஆயிரும். then equal to modulus of Z2 squared அப்படின்னா Z2 bar equal to 4. Z2 மட்டும் தேவைன்னா மல்டிபிள் கூட Z2 bar இங்கே கொண்டு வந்துங்க டிவைட் ஆயிரும். அப்போ Z2 equal to 4/Z2 bar அப்படின்னு சொல்லலாம். அடுத்து modulus of Z3 is equal to 3ன்னு சொல்லலாம். equal to modulus of Z3 squared equal to ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. இப்போ modulus of Z3 squared, ஓகேங்களா. modulus of Z3 squared அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா Z3 பார் ஈக்குவல் டு 9 சொல்லிடலாம். அப்போ இந்த பார் கீழே டிவைடில் கொண்டு வரணும். Z3 is equal to 9/Z3 பார். ஓகே, இப்போ கிவன் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ LHS மட்டும் எடுத்துக்கிறேன். என்ன ஷோ தட் ப்ரூவ் பண்ண போகிறேன். 9Z1 Z2 + 4Z1 Z3 + Z2 Z3. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த டேர்ம் டோட்டலாகவே இந்த ஒவ்வொரு டேர்ம்லையும் நான் என்ன பண்ணுறேன், டோட்டலாக சேர்ந்து Z1 Z2 Z3 வெளியில் எடுத்துக்கிறேன் காமனாக. அப்போ இங்கே Z1 Z2 வெளில வந்துச்சுன்னா Z3 இல்லை, அந்த 3 வந்து டிவைடில் கொண்டு வந்துடும். இங்கே என்ன நம்பர்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போ Z1 Z2 இருக்குது, Z3 இல்லாத டேர்மை டிவைடில் கொண்டு வந்துடும். தான் 9/Z3. ஏன்னா மூணுலேயுமே காமனாக Z1 Z2 Z3 வெளியில் எடுக்கிறேன். இப்போ இந்த நீங்கள் உள்ள இங்கே இதோட மல்டிப்ளை பண்ணும்போது Z3 கேன்சல் ஆகி உங்களுக்கு 9Z1 Z2 ரிசல்ட் வந்துடும். ஸோ அதே சேம் தான். இந்த Z1 Z3 வெளியில் வந்துச்சு அப்படின்னா இங்கே ப்ளஸ் 4/Z2ன்னு இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் இங்கே 1/Z1. ஓகே, 9 அப்படியே பாருங்கள். இப்போ Z1 Z2 Z3, சரிங்களா. ஓகே, இப்போ இந்த மாடலஸை தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் ஸ்பிட் பண்ணுறோம். இதுக்கு இந்த லிஸ்ட் 1க்கு Z2க்கு Z3க்கு டோட்டலாக இது எல்லாத்துக்கும். இப்போ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 9/Z3 பார் அப்படின்னு எடுத்துட்டோம்னா Z3ன்னு சொல்லுவோம். அதே சப்போஸ் Z3 பார் அப்படின்னா 9/Z3ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா. ஒன்று ஜஸ்ட் இது இங்கே கொண்டு போய்ட்டு இங்கே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இங்கே வந்து Z2 பார்னு சொல்லலாம், இது Z1 பார்னு சொல்லிடலாம். இந்த பார் தனித்தனியாக இருக்கிற பார் வந்து ஹோல் பார்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன சொல்லிக்கணும், modulus of Z bar equal to modulus of Z, ரெண்டும் சேம் மீனிங் தான். அப்போ இந்த பாரை ரிமூவ் பண்ணிங்கன்னா modulus of Z2 plus Z3 plus Z2 plus Z3ன்னு சொல்லிடலாம். modulus of Z1 வேல்யூ 1 தெரியும், அவனையும் கொடுத்துருக்கான். Z2 வேல்யூ 2, Z3 வேல்யூ 3ன்னு சொல்லிடலாம், ஓகேங்களா. ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ண ஆன்சர் வரும் 6ன்னு ப்ரூஃப் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். இந்த பிளேஸில் வந்து இந்த 3 டேர்ம்லேயும் Z1 Z2 Z3 வெளியில் எடுக்கும் பொழுது, அப்போ இந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா Z3 இல்லைன்னா அது 9/Z3ன்னு வருங்க. அதே மாதிரி இங்கே Z2 இல்லைனாலும் 4/Z2 வரணும். இங்கே Z1 இல்லாதனால 1/Z1, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதுக்கு Z3 பார் Z2 பார் Z1 பார் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு கொஷின் தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கொஷின் நம்பர் 7, ஓகேங்களா. கரெக்டாக நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோஸும் சொல்கிறது தான், கரெக்டாக ஃபேர் நோட்டை ஃபாலோ பண்ணுங்கள்.
சரிங்களா. நாங்கள் ஒவ்வொரு சாப்டர்ஸ்க்குமே ஒவ்வொரு எக்ஸசைஸ் நம்ம நடத்தும் பொழுதும் அதனோட மெட்டீரியல்ஸும் அதில் அப்டேட் பண்ணுறோம். இப்போ நான் உங்களுக்கு நீங்கள் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்க இந்த நோட்ஸ் அப்படியே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஃபோட்டோ எடுத்து அதை பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து நாங்கள் அப்டேட் கிளாஸ் ரூம்ஸ் அந்த கூகுள் கிளாஸ் ரூம் ஆப்பில் போட்டுருவோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோஸும் பார்த்துக்கலாம், இந்த இதையும் அப்படியே பார்த்து நீங்கள் உங்கள் ஃபேர் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 8 பார்த்தீங்கன்னா, இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ் இசட் ஐஇசட் அண்ட் இசட் ப்ளஸ் ஐஇசட் இஸ் 50 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் இசட்ஸ். அதான் சிம்பிளாக சொல்கிறாங்க பாருங்கள். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குது. இது இசட்னா இது ஐஇசட்டு, ரெண்டையும் ஆட் பண்ணால் இசட் ப்ளஸ் ஐஇசட் அப்படிங்கிற மாதிரி மீனிங் ஆகும். அப்போ நமக்கு என்னென்னா பேஸ் இன்ட்டு ஹைட், அதாவது ஏரியா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. அந்த மாதிரி 1/2 மாடல்ஸ் ஆஃப் இசட் மாடல்ஸ் ஆஃப் இசட்னு வரும். அதாவது மாடல்ஸ் ஆஃப் ஐஇசட்னு வரும். 1/2 மாடல்ஸ் ஆஃப் இசட் இன்ட்டு மாடல்ஸ் ஆஃப் ஐஇசட் ஈக்குவல் டு 50 சொல்லலாம். மாடல்ஸ் ஆஃப் ஐஇசட் அப்படின்னாலும் மாடல்ஸ் ஆஃப் ஐ மாடல்ஸ் ஆஃப் இசட்னு போயிடுச்சா மாடல்ஸ் ஆஃப் ஐயோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ ஜஸ்ட்டு உங்களுக்கு மாடல்ஸ் ஆஃப் இசட் மட்டும் வரும். அப்போ மாடல்ஸ் ஆஃப் இசட் மாடல்ஸ் ஆஃப் ஐஇசட்டை நம்ம என்னென்னு சொன்னாலும் மாடல்ஸ் ஆஃப் இசட்னே சொல்லிக்கலாம். அதனால தான் இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸ் இங்கே போட்டுக்கோங்க. அதாவது 1/2 மாடல்ஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு 50. இந்த 2 இங்கே வந்து போனால் 100 ஆயிரும். ஸோ மாடல்ஸ் மல்டிப்ளை பண்ணால் மாடல்ஸ் இசட் ஸ்கொயர் இங்கே வந்தால் ரூட்டாக மாறும். ரூட் 100னா 10 ஆன்சர். அப்போ மாடல்ஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 10ன்னு சொல்லி முடிச்சா. சிம்பிள் தான். ஓகேங்களா. இது பேஸு, இது ஹைட்டு, அந்த மாதிரி மீனிங் ஆகிடும். இந்த எப்படி ட்ரையாங்கிள்ஸ் வரும், பேஸு ஹைட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இசட் ப்ளஸ் ஐஇசட் அப்படிங்கிற மாதிரி ஹைப்போட்டெனியஸ் வரும். ஓகேங்களா. இது வந்து 8th சம். சிம்பிள் தான். 2 மார்க்ஸோ 3 மார்க்ஸோ கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஓகே. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 9. ஷோ தட் த ஈக்குவேஷன் z³ + 2z bar = 0 ஹேஸ் 5 சொல்யூஷன்ஸ். 5 சொல்யூஷன்ஸு ப்ரூவ் பண்ணோம். ஓகேங்களா. சரி பாருங்கள். z³ + 2z bar = 0 இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வந்துடலாம். இப்போ -2z bar போத் சைடு வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் மாடலஸ் எடுக்கிறோம். இப்போ மாடலஸ் ஆஃப் 3 தென் மாடலஸ் ஆஃப் -2z bar. மாடலஸ் கொடுக்குற -2 அப்படிங்கிறது +2 ஆயிரும். அப்போ இங்கே எப்படி வரும்னா 2 மாடலஸ் ஆஃப் z பார்னு இருக்கும். மாடலஸ் ஆஃப் z பார்னாலும் மாடலஸ் ஆஃப் zனாலும் சேம் மீனிங் தான் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இந்த மாடலஸ் ஆஃப் z பாருக்கு பதிலாக 2 மாடலஸ் ஆஃப் zன்னு சொல்லிடுறாங்க. இப்போ இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வந்துட்டோம்னா -2 மாடலஸ் ஆஃப் z = 0. இதில் மாடலஸ் ஆஃப் z காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா அப்போ இங்கே மாடலஸ் ஆஃப் z² இருக்கும். இங்கே -2 = 0. இப்போ இந்த டேர்ம் = 0 எடுத்துங்க. அதேமாதிரி இந்த டேர்ம் = 0 எடுத்துக்கங்க. சரிங்களா. இப்போ இந்த -2 கொண்டு வந்தால் +2 ஆயிரும். மாடலஸ் ஆஃப் z² அப்படின்னா z bar = 2ன்னு சொல்லிடலாம். இப்போ z bar = 2/zன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ இந்த z bar = 2/z கிவன் கொஷினில் அப்ளை பண்ணுறோம். கிவன் என்ன கொஷின், z³ + 2z bar = 0. அப்போ இந்த z பாருங்கிற பிளேஸில் 2/z அப்ளை பண்ணால் இது மல்டிப்ளை பண்ணும்போது 4/z. ஜஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே z⁴ + 4 டிவைடட் பை z வரும். அந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்து 0 ஆகும். அதாவது எப்படி இருக்குன்னா z⁴ + 4 டிவைடட் பை z = 0. இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டோம்னா z⁴ + 4 = 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஹையஸ்ட் பவர் என்ன 4 இருக்குது. அப்போ 4னா இங்கே 4 சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகும். இப்போ இங்கே ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன்ஸ் இருக்குது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆயிரும். அதாவது த ஸ்மாலஸ் ஆஃப் z = 0, z⁴ + 4 = 0. இப்போ டோட்டலாக இது ஒரு சொல்யூஷன், இங்கே ஒரு சொல்யூஷன், இங்கே 4 சொல்யூஷன்ஸ், டோட்டலாக 5 சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகும். அப்போ தஸ் த ஈக்குவேஷன் ஹேஸ் 5 சொல்யூஷன்ஸ். சரிங்களா. ரொம்ப சிம்பிள் தான். சரிங்களா. இந்த +2 கொண்டு வந்துட்டீங்க. -2z பார்னு சொல்லிடுறீங்க. அதுக்கப்புறம் வந்து போர் சைடு வந்து மாடலஸ் எடுக்கிறோம். மாடலஸ் எடுக்கும்போது -2 வந்து +2 ஆயிரும். இங்கே வந்து மாடலஸ் ஆஃப் z பார் மாடலஸ் இருக்குன்னு சொல்லிடலாம். இந்த டேர்ம் அப்படி கொண்டு வந்துட்டோம்னா -2 மாடலஸ் ஆஃப் z காமனாக வெளில எடுத்துகிட்டு 2 கேஸாக போய்க்கலாம். இது கேஸ் 1, இது கேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். இந்த கேஸ் 2வில் வந்து z bar = 2/zன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கிவன் கொஸ்டின்ஸில் கொண்டு போய் அப்ளை பண்ணோம்னா அங்கே ஒரு 4 சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆகிற மாதிரி ரிசல்ட் வரும். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 சொல்யூஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் ஆயிரும். சரிங்களா. ஓகே. இது கொஷின் நம்பர் 10. இது லாஸ்ட் எக்ஸசைஸ் 2.5ல் வந்து ப்ளஸ் லாஸ்ட் கொஷின்ஸ். இது கொஞ்சம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா. சரி. ஃபைண்ட் த ஸ்கொயர் ரூட். மொத்தம் 3 கொஷின்ஸ் கொடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 4 + 3i, செகண்ட் ஒன் -6 + 8i, தேர்ட் ஒன் -5 - 12i. ஸோ எல்லாத்துக்குமே ஒரே சேம் ஃபார்முலா தான். சரி பாருங்கள். √a + ib = +or - ஓகே. √(| z + a 9 நினச்சிடாதீங்க a
அப்போ a divided by 2 plus ib by modulus of b modulus of z minus a divided by 2 then b is not equal to 0. ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷன்ஸில் இதுதான் வந்து ரூட் ஆஃப் கண்டுபிடிக்கான ஃபார்முலாஸ். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு ரூட் ஃபைன் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ். இதில் மெயினாக வந்து நம்ம என்ன ஃபைன் பண்ணால் மாலஸ் இசட் ஃபைன் பண்ணணும். அப்புறம் இந்த வேல்யூ ஃபைன் பண்ணணும், b by modulus of b. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு கொஷினை பாருங்கள். 4 + 3i. ஓகேங்களா? இந்த 4 + 3i வந்து z ஈக்குவல்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து z ஈக்குவல்ட்டு 4 + 3i அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ மாலஸ் ஆஃப் இசட்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம். அப்போ இது ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16 வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 16 + 9 அப்படின்னா √25. √25ஓட வேல்யூ வந்து 5ன்னு சொல்லிடலாம். இப்போ ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 3. ஏங்கிறது 4, பிங்கிறது 3. ஏன்னா நமக்கு என்ன ஃபார்ம்னா a + ib. ஏ வந்து ரியல் நம்பர்ஸ், பி வந்து இமேஜின் நம்பர்ஸ். அதான் ஏ வந்து 4, பி வந்து 3. இப்போ நமக்கு b by modulus of b என்ன வரும்? b by modulus of bனா பியோட வேல்யூ 3, modulus of bயோட வேல்யூ இருந்தாலும் அதுவும் 3 தான். அப்போ 3/3 = 1 ஆயிரும். மோஸ்ட்லி வந்து b by modulus of bயோட வேல்யூ 1 அல்லது -1, இது ரெண்டு ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? b by modulus of bயோட வேல்யூ வந்து 1 அல்லது -1, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு தான் ஆன்சர் வரும். b வந்து நெகட்டிவில் இருந்தால் ஆன்சர் -1 வரும், பாசிட்டிவில் இருந்தால் +1 வரும். ஓகே, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் 4 + 3i இது நமக்கு ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா? என்ன ஃபார்முலா சொன்னோம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் a divided by 2 ப்ளஸ் ib divided by modulus of b and square root of modulus of z minus a divided by 2. இதுதான் வந்து அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைன் பண்ண ஃபார்முலா சொல்லியிருக்கோம். அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூஸ் நம்ம என்ன ஃபைன்னா 5 ஃபைன் அவுட் ஆச்சு. அப்போ 5, ஏவோட வேல்யூ 4 + 4 divided by 2 ப்ளஸ் b by modulus of b இதோட வேல்யூ என்ன 1 ஆயிரும். 1 × iன்னு சொல்லிடலாம். ரூட் i தனியாக இருக்குது, ரூட்குள்ளே இல்லை, ரூட் தனி. சரிங்களா? இங்கே i இருக்குது. அப்போ ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் இசட்டோட வேல்யூ 5 மைனஸ் ஏவோட வேல்யூ 4 divided by 2ன்னு சொல்லிடலாம். ஓகே, அப்போ ரூட் ஆஃப் இங்கே 9/2 ப்ளஸ் ரூட் ஆஃப் 1/2. இந்த ரூட்டை தனியாக ஸ்பிட் பண்ணோம்னா √9 எடுத்திங்கன்னா 3ன்னு ஆயிரும். 2க்கு எடுத்தால் √2ன்னு ஆயிரும். அதே மாதிரி1/√2ன்னு ஆயிரும். சரி, இதுதான் வந்து எதனோட வேல்யூஸ் அப்படின்னா தட்ஸ் ரூட் ஆஃப் 4 + 3i. இப்போ ரூட் ஆஃப் 4 + 3iயோட ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 3/√2 ப்ளஸ் i 1/√2. ஸோ அதில் மெயினாக நம்ம என்ன ஃபைன் பண்ணணும்னா மாலஸ் இசட் ஃபைன் பண்ணுறீங்க. அப்புறம் ஏபியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு வந்து b by modulus of b. பியோட வேல்யூ நெகட்டிவில் ஆன்சர் வந்தால் -1 ஆன்சர், பியோட வேல்யூ பாசிட்டிவில் வந்தால் ஆன்சர் +1. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். அது ஒன்றை தவிர 1 -1 ரெண்டில் ஏதாவது ஒரு ஆன்சர் தான் வரும், வேறு எதுவும் ஆன்சர் வராது. அடுத்த கொஷின் பாருங்கள். -6 + 8, அதே செகண்ட் கொஷின். -6 + 8i மாலஸ் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 36 + 64 ஈக்குவல் டு √100. -6 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரெண்டே ஆட் பண்ணும்போது √100 வரும். தென் ஈக்குவல் டு 10ன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஏவோட வேல்யூ -6, பியோட வேல்யூ 8. அப்போ b by modulus of bயோட வேல்யூ 1. ஏன்னா 8/8 1 ஆயிரும். நான் சொன்னேன் பியோட வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருந்தால் +1 தான் ஆன்சர். பியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா -1 ஆன்சர். ஓகே, அப்போ ரூட் ஆஃப் -6 + 8i ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஃபார்முலாஸ் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் a மைனஸ் நீங்கள் ஃபார்முலாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே மேலே எழுதிருக்கோம் பாருங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மாலஸ் ஆஃப் இசட் ப்ளஸ் ஏவா. அப்போ இங்கே மாலஸ் இசட்டுங்கிறது 10, ஆனால் ஏவோட வேல்யூ -6னால இங்கே -6 divided by 2 ப்ளஸ் b by modulus of bயோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போது i × 1 i தான் வரும். ரூட் ஆஃப் 10 மைனஸ் ஏ இல்லையா ஃபார்முலாவில். அப்போ இங்கே ஏங்கிறது -6 கொண்டு போய் அப்ளை பண்ணும்போது +6 divided by 2ன்னு வந்துடும். 10 - 6 அப்படின்னா 4/2ன்னு வரும். 4/2 கேன்சல் பண்ணால் 2 ஆன்சர் ஆயிரும். அதான் ப்ளஸ் i. இங்கே 16 வரும். 10 + 6 16. 16 டிவைட் பை 2 பண்ணால் 8. சரிங்களா? இந்த √8 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா √8 அப்படின்னா 4 × 2ன்னு சொல்லலாம். அப்போ 2√2ன்னு ஒரு ஆன்சர். அதான் இங்கே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 ப்ளஸ் i 2√2 அப்படிங்கிறது ஃபைனல் ஆன்சராக இருக்கும். இதனோட ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் ரூட் ஆஃப் -6 ப்ளஸ் 8iயோட ரூட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். அதே சேம் ப்ராசஸ், சேம் கொஷின்ஸ். -5 - 12i அதை மாலஸ் ஆஃப் இசட் எடுத்துக்கங்க. இது இசட் ஈக்குவல் எடுத்துட்டோம்னா இதுக்கு மாலஸ் இசட் எடுக்கிறோம். -5 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 25, -12 ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 144. அப்போ 25 + 144 ரூட் ஆஃப் 169. அப்போ ஆன்சர் வந்து 13 வரும். சரிங்களா? ஓகே, அப்போ ஏவோட வேல்யூ என்ன -5, பியோட வேல்யூ -12. நான் சொன்னல பி வந்து நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஆன்சர் வந்து b by modulus of bயோட வேல்யூ -1. ஓகேங்களா? எப்படி வரும்னா -12 divided by modulus of -12ன்னு வரும்.
ஸோ அப்போ -12 டிவைடட் பை 12 தென் ஆன்சர் இஸ் -1 வரும். ஓகேங்களா? அப்போ b பை மாடுலஸ் ஆஃப் பியோட வேல்யூ -1. ஓகே, ஃபார்முலாஸ் நம்ம ஆல்ரெடி மேலே சொன்னது தான். தென் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் z ப்ளஸ் a டிவைடட் பை 2ன்னு சொன்னோம். மாடுலஸ் ஆஃப் zங்கிறது 13 வரும். ஆனால் ஏவோட வேல்யூ -5னால 13 - 5 டிவைடட் பை 2ன்னு சொல்லிடலாம். ப்ளஸ் i இதோட வேல்யூ வந்து -1. ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் zோட வேல்யூ 13, ஏவோட வேல்யூ -5. ஆல்ரெடி இங்கே ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +5 ஆயிரும் டிவைடட் பை 2. அப்போ ரூட் ஆஃப் 13 - 5 அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 8/2ன்னு வரும். இங்கே +i × -1 -i. அதே மாதிரி ரூட் ஆஃப் 18/2ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 4 வரும். ரூட் 4 அப்படிங்கிறது 2 வெளியில் வரும். இதை கேன்சல் பண்ணால் ரூட் 9னா 3ன்னு வெளியில் வரும். அப்போ -i 3ன்னு சொல்லலாம். அப்போ ரூட் ஆஃப் -5 - 12iக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எடுத்தால் நமக்கு வரக்கூடிய ஆன்சர்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா +r - 2 - i √3 அப்படிங்கிறது ஆன்சர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின்ஸோட என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.5 அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம 2.6 பற்றி பார்ப்போம். 2.6 பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட பேஸ் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்துட்டு ஆரம்பிப்போம். ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இப்போ இந்த வரையும் என்ன பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸோட 2.5 எக்ஸசைஸ் வரை கம்ப்ளீட் ஆகிருக்கும். ப்ரீவியஸ் இருக்கக்கூடிய 2.1, 2.2, 2.3, 2.4 இந்த 4மே வந்து ஸோ மெய்யழகன் சாரோட கிளாஸில் அவரோட வீடியோ அப்டேட் ஆகும். அவரும் சேம் இதே மாதிரி தான் பண்ணுவார். நீங்கள் கரெக்டாக அந்த நோட்டை வச்சு ஃபாலோ பண்ணிக்கிங்க. அங்கேயும் நாங்கள் மெட்டீரியல் அப்டேட் பண்ணுவோம். மெட்டீரியலை வச்சு ஃபேர் நோட்டை நீட்டாக காப்பி பண்ணிடுங்க. சரிங்களா? நம்ம எப்போயுமே ஃபேர் நோட்ஸை நீட்டாக வச்சுக்கோங்க. இதனோட பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ 2.5 நான் எக்ஸசைஸ் நடத்திருக்கேன்னா அந்த 2.5 எக்ஸசைஸை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு தனியாக ஒரு நோட் இண்டிவிஜுவலாக வச்சு நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் சம்மு ஓனாக ட்ரை பண்ணி போட முடியும். சரிங்களா? அதில் டவுட்ஸ் இருக்கும் போது நோட் பண்ணி வைங்க. ஸ்கூல்ஸ்க்கு வரும்போது அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க. அதே மாதிரி கரெக்டாக இந்த ஒர்க்கை அப்பப்போ பண்ணி முடிச்சிருங்க. ஓகேவா? ஸோ இதோடு நம்ம வந்து என்னென்னா 2.5 கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.